ஹலோ எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கான விலாகில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து டின்னர் வரைக்கும் நான் வந்து உங்கள் கூட வந்து என்னோடய ரொட்டீனை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் வந்து பிரெட் டோஸ்ட் வித் டீ தான். ரொம்பவே மினிமலான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு, குயிக்காகவும் பண்ணிடலாம். பிரெட் டோஸ்ட் இருந்தால் இன்னுமே ஈஸி, பட் வந்துட்டு என்கிட்ட இல்லை. அதனால் பட்டர் க்ரீஸ் பண்ணி நான் வந்து பிரெட் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ மார்னிங் எழுந்திரிச்சோடனே டீ, ஹாட்டான டீ, காஃபி எதுவுமே நான் வந்து இப்போ குடிக்கிறது இல்லை. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நான் ப்ளைன் வாட்டர் குடிச்சிட்டு இருந்தேன். இப்போ அதை வார்ம் வாட்டராக மாற்றிக்கிட்டேன். ஸோ ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சோடனே நீங்கள் வார்ம் வாட்டர் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நிறையா ஹெல்ப்ஃபுல்லான பெனிஃபிட்ஸ் அதில் இருக்குது. நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். ஸோ தென் வந்து இப்போது பிரெட் டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது வந்து டீ, ஒரு கிளாஸ் டீ, அதான் இதோட பிரேக்ஃபாஸ்ட் நம்மளை முடிச்சுட்டு அண்ட் தென் நம்மளுடைய ரொட்டீன் ஆஸ் யூஷுவல் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து வத்தல் ரெசிப்பிங்க. ரொம்பவே சிம்பிள். பஹ்ரைனில் நல்ல சம்மர் டைம். ஸோ இந்த டைமில் போட்டால் நல்லாயிருக்கும். ரைஸ் பவுடரில் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒயிட் ரைஸ் பவுடரில் பண்ணுற வத்தல் தான். ரொம்ப எஃபெக்ட்லாம் தேவையில்லை, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க வரைக்கும் நல்லா சாப்பிட்லாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு நான் எண்ணெய் வந்து க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த வந்து ரைட்டாக ரவுண்டாக வந்து நான் வந்து அப்பளம் மாதிரி ஷேப் பண்ணிப்பேன். இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட்டில் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 ஸ்பூன் பவுடருக்கு தான் நான் வந்து இதை செஞ்சுருக்கேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு. ஃபஸ்ட்டு ஒரு டைம் செஞ்சுருக்கேன். இது வந்து எங்கள் பெரியம்மா கிட்டேருந்து நான் கேட்டுக்கிட்டேன். அவங்க வந்து அதை அடிக்கடி செய்வாங்க. அதனால் அங்கேருந்து கேட்டு 2 ஸ்பூன் தான் நான் வந்து ட்ரை பண்ணேன். சரி, ஓகே, வருதா இல்லையான்னு கரெக்டாக தான் வந்துருந்துச்சு. நான் மறக்கவே இல்லை. ஸோ நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து ஜாமான் வந்து முதல் நாள் நைட்டே வந்து கழுவி வச்சுருந்தது எல்லாமே நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். மண்பானை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. பட் வந்து பார்த்திங்கன்னா நான் அது கொஞ்சம் கேர் பண்ணணும், அவ்வளோதான். அந்த தண்ணியோடு வச்சிடக்கூடாது, இல்லைனா ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிடும், ஸ்மெல் வரும். ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்குது. அதெல்லாம் நல்லா தொடச்சி அடிச்சுட்டு வைக்கலாம். இங்கே சம்மர் டைம்னால நல்லாவே ட்ரை ஆகிடுது. நமக்கு சன்லைட்டில் கூட வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஹியூமிடிட்டி அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ மறுபடியும் அந்தந்த இடத்துல எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டா அடுத்த வந்து லன்ச் தான் குக்கிங் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ லஞ்சுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் ரைஸ் வந்து ரெடி பண்ணிவிடுவேன். ரைஸு வந்து குக் ஆகிற டைமில் மற்ற வேலைகளையும் நம்ம வந்து கடகடன்னு செஞ்சிடலாம். ஸோ ஒரே டைமில் வந்து சீக்கிரம் நமக்கு வந்து 1 ஹவர்லேயே குக்கிங் வந்து முடிச்சிடலாம். ஃபிஷ்ஷு வந்து மேரினேட் பண்ணி வைக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி இதை ஃப்ரை பண்ண போகிறேன். இதில் வந்து நான் வந்து ரொம்பவே சிம்பிளாக மசாலா தான். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் எண்ணெய். அந்த மசாலா எல்லாம் ஊட்டுறதுக்காக எண்ணெய், கொஞ்சம் கருவேப்பிலை. அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபிஷ் ஃப்ரைக்கு. ஸோ இதெல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். சம்மருக்கு வந்து ஏதாவது வந்து ஜூஸ் குடிக்கணும். ஒரு 11:30க்கு அந்த டைமில் வந்து கிச்சனில் இருக்கும்போது ஜில்லுன்னு குடிக்கணும்னு தோணும். ஸோ ரிஃப்ரெஷிங்காக இன்றைக்கி வந்து லெமன் எடுத்திருக்கேன். மோர் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த லெமன் வந்து அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணிடலாம். நான் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அது இப்போ வந்து கரெக்டாக இருக்கும் ஃப்ரை பண்ணுறதுக்கு. நான் இப்போ ரீசெண்டாக வந்து கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சீ ஃபுட்க்கு ரொம்ப நல்லாயிருக்கு. எஸ்பெஷலி வந்து அல்டிமேட்டாக இருக்குது டேஸ்ட்டு. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் வந்து ப்ரான் எல்லாத்துக்குமே வந்து நான் இப்போ தேங்காய் எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
இன்றைக்கி வந்து குக்கிங்கில் நான் வந்து ரைஸ் அண்ட் ஃபிஷ் ஃப்ரை தான் நான் பண்ணேன். இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் தான் பண்ணியிருக்காங்க. இது வந்து அவங்க ஸ்டைல் குக்கிங் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவேன், பட் அவங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு வந்து காம்பினேஷன் ஃபிஷ் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை பண்ணேன். ஏன்னா முதல் நாள் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிட்டேன், அதனால் ஃபிஷ் ஃப்ரை பண்ணேன். லஞ்சு சாப்பிட்டதுமே ஈவினிங் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அசர் தொழுதுட்டு ஏதாவது ஒரு வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஷெல்ஸ் எல்லாம் வந்து நான் பீச்சில் கலெக்ட் பண்ணிட்டு வந்தேன். ஸோ இந்த சிப்பி எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி வச்செல்லாம் கொஞ்சம் மண்ணாக இருந்தது, பீச்லேருந்து எடுத்துகிட்டு வந்ததுனால ரொம்ப அழகழகாக நிறையவே கிடச்சிச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபிஷ் டேங்க் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெட் கலர் ஸ்டோன் போட்டிருந்தேன் இல்லையா, அதை இப்போ சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃபிஷ் டேங்க் வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணிடலாம். இது வந்து கிளாஸுங்கிறதுனால அப்படியே தூக்கி தூக்கி நம்ம போடவும் முடியாது, ரொம்ப லென்த்தியாக வேறு இருக்கா என்னோடது, அதனால் கொஞ்சம் மெதுவாக வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்டோன்ஸ், கலர் ஸ்டோன்ஸ் வந்து இருந்தது என்கிட்ட முன்னாடியே. ஸோ அதையும் இதில் வந்து போடும்போது ரொம்ப அழகாக இருக்குல்ல, பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதை வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இந்த ரெட் கலர் ஸ்டோன் போட்டு தான் வச்சுருந்தேன். ஸோ இது ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதில் 2 மணி பிளான்ட் வேறு 2 இது கட் பண்ணி அதில் விட்டுட்டு, ஸோ பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா. இன்றைக்கி டின்னருக்கு வந்து பாஸ்தா பண்ண போகிறேன். இன்றைக்கி பாஸ்தா கொஞ்சம் சேஞ்சாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் எக்கு சேர்த்து அந்த மாதிரி பாஸ்தா பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு ஃபஸ்ட்டு வந்து பாஸ்தாவை பாயில் பண்ண வச்சிடுறேன். இது வந்து ஒரு 400 கிராம் பேக்கெட், இது முக்கால்வாசி இருந்துச்சு பேக்கெட்ஸ், அதை அப்படியே வந்து செஞ்சிடலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பாயில் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கிரேவி வந்து ரெடி பண்ண போகிறேன். இது வந்து பட்டர் சிக்கன் இருக்கு இல்லையா, அந்த கிரேவி தான். அந்த பட்டர் சிக்கன் செய்கிற தெரிஞ்சவங்களுக்கு இந்த கிரேவி தெரியும் கண்டிப்பாக. இருந்தாலும் ஓரளவு சொல்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன், சரி 1 பெரிய வெங்காயம் தான் எடுத்தேன். தக்காளி தான் இதில் அதிகமாக இருக்கணும், 3 தக்காளி வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கேஷ்யூ வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும், கண்டிப்பாக கேஷ்யூ போடணும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, ரொம்ப கம்மியாக தான் போடணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் வந்து எப்போதுமே ஆட் பண்ணிக்கணும், அதனால் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட்டு சேர்த்துக்கோங்க. பட்டர் சிக்கனுக்கு வந்து எப்போதுமே வந்து ஆனியன் கம்மியாகவும் டொமேட்டோ வந்து நிறையாவே போடணும். தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து பாயில் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து நான் ரஃப்பாக தான் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். இது வந்து நல்லா குக் ஆகலாம். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு நம்ம வந்து ஸ்லோ குக் பண்ணுவோம். இது நல்லாவே ஆறிட்டு இந்த டைமில் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நல்லா வந்து மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து அந்த கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். ஹோட்டல்லலாம் பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் பட்டர் சிக்கன்லாம் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணுவாங்க, கொஞ்சம் கூட அந்த இது இருக்கக்கூடாதுன்னு. நான் ஸ்ட்ரெயின்லாம் பண்ணல. ஸோ கிரைண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பேனில் நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கிரேவி இதில் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ திக்காக வந்திருக்கு இல்லையா. இதில் வந்து லைட்டாக ஸ்வீட்னஸ்க்கு கொஞ்சமாக சுகர், அதுக்கப்புறம் க்ரீம், இல்லைன்னா உங்கள்கிட்ட நல்லா திக் மில்க் இருக்குன்னா அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரைடு சிக்கன் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டேஸ்ட் இறங்கிறதுக்கு. இது ஆல்ரெடி வந்து பாயில் பண்ண கிரேவி தான், ரொம்ப நேரம் குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ நம்மளுடைய பாஸ்தாவை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஏன்னா டக்குன்னு வந்து அது வந்து இறுகிடும். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற ரிமைனிங் சிக்கன் ஃப்ரையும் அதில் சேர்த்துட்டேன். உங்கள்கிட்ட வந்து நக்கெட்ஸ் இருக்குன்னா அதை கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி போடலாம். ஸோ நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து செஞ்சிடலாம். ஸோ மிக்ஸ் பண்ணி சிம்மில் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாஸ்தா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து சூடாகவே சர்வ் பண்ணுறது நல்லது, இல்லைனா ரொம்ப திக்காகிடும். ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணியிருந்தீங்கனாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.